கடல் வாழிட சமநிலையை பேணி காப்பதில் முக்கிய அம்சமாக இருப்பது பவளப்பாறைகள். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பவளப்பாறைகளுக்கு மத்தியில் அமைந்த ஒரு தீவை பற்றி இப்போது பார்க்கலாம். சுற்றிலும் நீல வண்ணம், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தண்ணீர், சுற்றிலும் பவளப்பாறை, கடலுக்கு நடுவே ஓர் உப்பு நீர் ஏரி என பார்க்கும் இடமெல்லாம் அழகான காட்சிகளை கொண்டுள்ளது லேடி மஸ்கிரேவ் தீவு. ஆஸ்திரேலியாவில் பவளப்பாறைகள் அமைப்பிற்கு பெயர் போன தி கிரேட் பேரியர் ரீஃப் எனப்படும் பவளப்பாறைகள் தொடரில் அமைந்திருக்கிறது இரண்டாவது பெரிய தீவான லேடி மஸ்கிரேவ் ஐலண்ட். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து பகுதியிலிருந்து எளிதில் சென்றடையும் வகையில் அமைந்துள்ளது லேடி மஸ்கிரேவ் தீவு. குயின்ஸ்லாந்து ஆளுநர் சர் ஆண்டனி மஸ்கிரேவ் தனது மனைவியின் நினைவாக இந்த தீவிற்கு லேடி மஸ்கிரேவ் என பெயரிட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 1803ஆம் ஆண்டு ஐரோப்பாவை சேர்ந்த எபர் பங்கர் என்ற கப்பல் கேப்டனே முதலில் இந்த தீவை கண்டறிந்தார். பின்னர் 1930ஆம் ஆண்டிலிருந்து இந்த பவளத்தீவு சுற்றுலா பயணிகளின் தளமாக உருவெடுத்தது. பின்னர் 1940களில் 2ஆம் உலகப் போரின் போது இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ள இந்த தீவு பயன்படுத்தப்பட்டது. 35 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த தீவை சுற்றி 2950 ஏக்கர் பரப்பிற்கு பவளப்பாறைகள் மட்டுமே அமைந்துள்ளன. லேடி மஸ்கிரேவ் தீவில் அமைந்துள்ள உப்புநீர் ஏரி மற்றும் கப்பல் சேவை ஆகியவற்றின் காரணமாக பெரும்பாலான மக்கள் இங்கு வர ஆர்வம் காட்டுகின்றனர். பலர் இந்த பவளத்தீவில் இரவு முழுவதும் கூடாரம் அமைத்து தங்கி தங்களின் பொழுதை கழிப்பதும் உண்டு. கடல் நீரின் ஆழத்திற்கு சென்று நீர் வழியாகவே இந்த தீவில் அமைந்துள்ள உப்புநீர் ஏரியை அடைய முடியும் என்பது மற்றொரு சிறப்பு. ஆஸ்திரேலியாவின் கேப்ரிகார்னியா கேஸ் தேசிய பூங்கா நிர்வாகத்தின் கீழ் இந்த தீவு நிர்வகிக்கப்படுகிறது. இந்த தீவின் பருவநிலை பல அரிய வகை தாவரங்கள் வளர்வதற்கு உகந்ததாக உள்ளது. இங்கு வாழ்ந்து வரும் அரிய வகை ஆமைகளின் பாதுகாப்பு கருதி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக தேவிகா.